சொல்றாங்க. முக்திங்கிற கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் என்ன நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. மிட் பாயிண்ட்ல இருந்து கதை சூப்பரா டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் வந்து அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க காதல் ரொம்ப புனிதமானது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லும்போது, நமக்குள்ள வந்து ஒரு இன்னர் கடுப்பு ஒண்ணு கிளப்பும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கடுப்பை கிளப்புறதுக்கு இந்த படத்துலயும் நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப பெருசு. கடைசியில என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து புஷ் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் சில பேர்லாம் சொல்லலாம், இது வந்து சொன்னா புரியாது ப்ரோ, இதுல வந்து அனுபவப்பட்டாதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புரியும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அனுபவப்பட்டாலுமே வந்து இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே சில சீன்ஸ்ல இம்மெச்சூரா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானா மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து டைட்டில் கார்டு எண்ட்ல வந்து ஏஆர் ரஹ்மானின் இசை காவியம் அப்படின்னு போடும்போது, ஏஆர் ரஹ்மானா